காலையிலே ஒரு 6:30ங்க. பனியை பாருங்கள், அப்படியே சட சட சடன்னு அப்படியே கொடைக்கானல் சாரல் மழை மாதிரி இருக்குது. ஒருத்தரோட ஒரு முகம் தெரியாது போல். இது பாருங்க எப்படி இருக்குது பாருங்கள். ஆனால் ஒரு 2-3 நாளாகவே பனி ஜாஸ்தியாக தான் பெஞ்சிக்கிட்டு இருக்கு. இந்த மசாலாவை அப்படியே போட்டு பிசைஞ்சு வச்சு இந்த கருவாடை ஒரு பீஸை எடுத்து வச்சு அப்படியே எடுத்து வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும். இப்போ வாழை கருவாடு தொக்கு எப்படி செஞ்சலான்னு பார்த்துடலாமா? எண்ணெய் சேர்த்துப்போம். பொடிசாக கட் பண்ண வெங்காயம் நல்லா சுருளாக வதங்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துப்போம். பச்சை வாசனை போக நல்லா வதக்கி கொடுத்துக்கணும். கருவேப்பிலை ஒரு கொத்து, ஒரு தக்காளியை அரைச்சி பேஸ்ட்டாக சேர்த்துக்கணும். மஞ்சப்பொடி, மிளகாத்தூள், சோம்புத்தூள், குழம்பு மிளகாத்தூள், மல்லித்தூள். இதை அப்படியே பிடிச்சி அப்படியே ஒரு வதக்கி விட்டுக்கணும். இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க கருவாடை சேர்த்துக்கணும். இதில் நான் கொஞ்சமாக மஞ்சப்பொடியும் மிளகாத்தூள் சேர்த்து அப்படியே ஒரு பெசரி ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுருந்தோம். மசாலாலாம் பிடிச்சி இருக்குமா, அதனால அதை மாதிரி பெசரி வச்சுட்டோம். சரி, கொஞ்சம் தண்ணி சேர்த்துப்போம். கருவாடு உடையாமல் அப்படியே கலந்து கொடுக்கணும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கணும். கருவாட்டில் உப்பு இருக்கும், அதை கொஞ்சமாக சேர்த்துக்கணும். இப்போ கருவாடை தொக்கு ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை தான் இதில் சேர்த்துக்கணும். நம்ம இந்த கருவாடு தொக்குக்கு கொத்தமல்லி தழை தூவ வேண்டியில, வேணும்னா விருப்பப்படுறவங்க நீங்கள் சேர்த்துக்குங்க. இந்த கருவாடு தொக்கை அப்படியே எடுத்து மசாலாவோட அப்படியே தொக்கை போட்டுக்கணும். அதோட இந்த சோறை சுட சுட போட்டு சட்டியை பிரட்டி சாப்பிட்ற சுகமே சுகந்தாங்க. அந்த நம்ம எப்பயுமே கருவாடு, இறால், உருளைக்கிழங்கெல்லாம் வறுத்துட்டு எடுத்து வச்சுட்டு அப்படியே ஒரு புடி சோறை போட்டு சட்டியை பிரட்டி அப்படியே அந்த மசாலாவோட உருட்டி வச்சு சாப்பிட்டா, இந்த அனுபவம் யார் யார் சாப்பிட்ருக்கீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம செஞ்சதை விட இந்த சட்டி பிரட்டின சோறு தாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக சாப்பிட அப்படி இருக்கும். இது சுட சுட சோறில் வாழைக்கருவாடு தொக்கை போட்டு வச்சே சாப்பிட்டுடலாங்க. இது ஒன்று போகிற. இதை மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். நாளை சந்திப்போம்.